மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். காலபுருஷனுடைய 10வது வீடு மகரம், கர்மஸ்தானம். இந்த மகர ராசிக்காரங்க என்ன சொல்லுங்கன்னா, சனி பகவானுடைய வீடு, இது 10வது வீடா வருது காலபுருஷனுக்கு. இவங்க கடின உழைப்பாளி. இவங்களோட உழைப்பு மூலம் தான் இவங்க பேரு புகழ் அடைவாங்க. எப்பவுமே மகர ராசிக்காரங்க ஜெனரலா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவங்க எந்த தொழில் தோட்டாலும் இவங்க தன்னுடைய உழைப்பின் மூலம்தான் அவங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து எல்லாமே இவங்க உழைச்சி அது மூலமா தான் தன்னுடைய முன்னேற்றத்தை காண்பார்கள் என்பது மகர ராசியுடைய அமைப்பு. இந்த மகர ராசிக்கு உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, அவிட்டம் 1, 2 அந்த பாதம் அடங்கியது மகர ராசி. இது சனி பகவானுடைய ஆட்சி வீடு, செவ்வாய்க்கு உச்ச வீடு, குரு பகவானுக்கு நீச்ச வீடு. இந்த வீடு தான் மகர ராசி. இந்த மகர ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் ஏழரை சனி நடந்துட்டு இருந்தது. அந்த ஏழரை சனி இப்ப பாத சனியா போயிருக்கு 2ஆம் இடத்துக்கு. இந்த குரு மிகவும் சிறப்பான ஒரு இடத்துக்கு வருது. நல்லா தெரிஞ்சுங்க, மகர ராசிக்கு 7 தாக்கம் முடிய போது இந்த குரு பேச்சு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைவதற்கு வாய்ப்பு உள்ளன. காலபுருஷன் மேசராசிக்கு 2ஆம் வீடு குரு பகவான் ஆகிறார். மகர ராசிக்கு 5ஆம் வீடு பூரிய புண்ணியஸ்தானம். 5ஆம் இடங்கு பூரிய புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், புத்திஸ்தானம். இந்த ஸ்தானத்துக்கு குரு பேச்சு ஆகிறது மிகவும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. குருவுடைய பார்வை இந்த ராசிக்கு 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பதால் 9ஆம் பார்வையாக மகர ராசியை குரு பார்ப்பது மிகவும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய வாய்ப்புள்ளன. குருவால் நல்ல முன்னேற்றம் உண்டு. இது நாள் வரைக்கும் 7 சனி அல்லது நிறைய சிரமங்களுக்கு பட்டிருப்பாங்க மகர ராசிக்காரன். நெஞ்சு நூடல் ஆயிப்பாங்க. அதாவது ஒரு 30, 35, 40 இந்த வயசுல உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கஷ்டத்தை தாண்டி இந்த குரு பேச்சு மே மாதம் மாறுது. 2024 மே 1ஆம் தேதி. இது ராசிக்கு 5ஆம் இடம் பூரிய புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம். ஒன்று சொல்லுவாங்க, கெஞ்சினாலும் கிடைக்காது பஞ்சமஸ்தானம். 5ஆம் இடங்கிறது கெஞ்சினாலும் கிடைக்காதுமாங்க. அந்த இடத்துக்கு குரு வராரு. அதனால உங்களுக்கு குரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார். குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். குருவுக்கு ஸ்பெஷல் பார்வை 9ஆம் பார்வை. அந்த ஸ்பெஷல் பார்வை ராசியை 9ஆம் பார்வையை பார்ப்பதால் மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. குரு அதாவது இது வரைக்கும் இந்த உத்திராடம், திருவோணம், அவிட்ட இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு இதுல ராகு திசை நடங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு நல்லதுங்க. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது முயற்சி ஸ்தானத்துல இருக்கு. இவங்க கடின உழைப்பு மூலம் முன்னுக்கு வந்துடுவாங்க. இந்த 3ஆம் இடத்துல ராகு குரு தசை நடவுக்கு இதனால் தடங்கள் ஏற்பட்டது. அவங்க 4ஆம் இடத்துல குரு 5ஆம் இடத்துக்கு வரனால இந்த குரு தசை நடக்கிறவங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வருது. சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கும். சுபகாரியம், கல்யாணம், அப்போ புத்திர பாக்கியம், வீடு, மனை, இந்த 4 விஷயங்கள் இந்த குரு பேச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால இந்த மகர ராசிக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது சொன்ன மாதிரி கன்னி ராசி, அதுக்கப்புறம் மகர ராசி, விருச்சிக ராசி, இந்த 3 ராசி சிறப்பு. இப்ப கன்னி ராசி முடிஞ்சு விருச்சிக ராசி முடிஞ்சு இப்ப மகர ராசிக்கு ஒரு அற்புதமான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா புதிய தொழில் செய்வர்களுக்கும் சிறப்பான ஆண்டு. இது வரைக்கும் லாஸ் ஆயிருக்குமா, நிறைய பேருக்கு தொழில் செஞ்சு லாஸ் ஆயிருக்கும், பணம் வரையமா இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை, மனச்சஞ்சலகம் எல்லாமே இது நாள் வரைக்கும் நடந்திருக்கும். அதை 2018 இருந்து 2018, 19, 20, 21 வரைக்கும் இவங்க அவ்வளோ புழிஞ்சு எடுத்திருக்கோம் உங்க மகர ராசிக்காரங்களுக்கு. அதுல இருந்து வெளியே வந்துடுவாங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு. லாஸ்ட் 1 இயரா தான் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ராகுகை பற்றி கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இந்த குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த குரு சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கும் அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குவதற்கும் அதாவது புத்திரர்கள் மூலம் இவங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, தன்னுடைய குழந்தைகள் மூலம் உதவி கிட்டும். மகர ராசியில யாரா இருந்தாலும் தன்னுடைய புத்திரர்கள் மூலம் லாபம் அடைவார்கள். புத்திரர்கள் நல்லா முன்னேறிவார்கள். மகர ராசிக்காரங்களுடைய குழந்தைகளுக்கு மிகவும் ஏற்றமான காலம். அவருடைய குழந்தைகள் நல்ல ஒரு ஹையர் ஸ்டடி படிப்பதற்கோ வேலைகளுக்கு முயற்சி பண்ண அந்த வேலையில முன்னேற்றமோ எல்லாமே இந்த மகர ராசிக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா மிகவும் சிறப்பு அடைவார்கள். அதனால் 7 சனியுடைய தாக்கங்கள் குறைஞ்சிச்சு. பாதச்சனி அடுத்த 2025 மார்ச் மேல முடிஞ்சிடும்.
ஸோ 2025 இந்த குரு பேச்சு சப்போர்ட் பண்ணணும். 2025 மார்ச்ல எல்லாம் மகர ராசியின் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. மகர ராசிக்கு வந்து 5ஆம் இடம் சுக்கிரன், 10ஆம் இடம் சுக்கிரனா இருக்கனால இவங்க வந்து கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இயக்குனர் ஆனாலும் சரி, தயாரிப்பாளரும் சரி, நடிகர் ஆனாலும் சரி, மகர ராசிக்காரங்களுக்கு இது சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய வாய்ப்புள்ளன. மகர ராசி பிறந்த பெண்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு மிகவும் ஏற்றமான ஆண்டாக அமையதற்கு வாய்ப்புள்ளன. ஸோ அவங்களுக்கு என்னென்ன தொழில் பிடிச்சிருக்குன்னு அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அதுக்கு இந்த குரு சப்போர்ட் பண்ணணும். அதனால நீங்க உங்க மைண்ட்ல ஏதாவது வச்சிருப்பீங்க, இந்த செய்யலாமா செய்ய வேண்டாம்னு. அந்த விஷயங்கள் இந்த குரு பேச்சு 2024 மே மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த சப்போர்ட் பண்ணனால உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு மிகவும் ஏற்றமான காலமாக அமையறதுக்கு வாய்ப்பு உள்ளன. அதே மாதிரி மாணவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கு ராகு திசை, அதாவது இந்த மகர ராசியில ராகு திசை நடப்பவர்கள் கண்டிப்பா வெளிநாடு போகலாம். குரு 5ல பாதச்சனி, 3ஆம் இடத்துல மீனத்துல ராகு, ஜலராசி, காலபுருஷன் 12ஆம் வீடு. காலபுருஷன் 12ஆம் இடத்துல ராகுவும், காலபுருஷன் 2ஆம் இடத்துல குருவும், காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கனால இந்த மகர ராசி நேயர்களுக்கு படிக்கிற பசங்கள் வெளிநாடு போய் படிப்பதற்கும் வெளிநாடு சென்று வேலை தேடுவதற்கும் மிகவும் மிகவும் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 1 இயர். இதை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இதுல இருந்து வளர்ச்சிடாமா. இப்ப ஏறிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் 7 சனி முடிஞ்சிடும். இந்த குரு சப்போர்ட்ல இருக்கும், மீனத்துல ராகு இருக்கு, இந்த 3 கிரகம் சப்போர்ட்டா இருக்கனால இவங்களுக்கு மிகவும் ஒரு ஏற்றமான ஆளாக அமையதுக்கு மகர ராசிக்காரன் கண்டிப்பா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. 2025ஆம் ஆண்டு 24-25ல மிகவும் ஒரு சிறந்த ஆண்டாக மகர ராசிக்கு அமைய வாய்ப்புகள் உள்ளன. மகர ராசிக்கு பரிகார ஸ்தலம், அதாவது மகர ராசி வந்து காலபுருஷனுடைய 10ஆவது வீடு. இவங்களுக்கு பரிகார ஸ்தலம், அதாவது குரு தசை நடக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து சுவாமிமலை, அதாவது உங்களுடைய பசங்க நல்ல முன்னேற்றம் அடையணும்னு நினைச்சீங்கன்னா சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க பசங்களுக்கு எதிர்காலம் சிறப்பா இருக்கும். சுவாமிமலை முருகன் சன்னிதானம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க பசங்களுடைய எதிர்காலம், இப்போ சொன்ன மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு ராகு தசை நடக்கும், நல்ல முன்னேற்றம் காண்பாங்க. அதனால ரிஷபராசியில ரிஷபராசி குரு பகவான் இருக்கனால நீங்க கண்டிப்பா வந்து சுவாமிமலை அந்த சன்னிதானம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க பையனுக்கு எதிர்காலம் சிறப்பா இருக்கும், அவனுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். வெளிநாடு சென்று படிப்பதற்கும் வெளிநாடு வேலை தேடி போவதற்கும் சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறான்ல, கண்டிப்பா அங்கே போயிட்டு வாங்க, நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுமா. நன்றி, வணக்கம்.